கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேலும் பாலக்காடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி குனியமுத்தூர் 87வது வார்டுக்கு உட்பட்ட குனியமுத்தூர் வசந்தம் நகர், PKG நகர் உட்பட்ட வஹாப் பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு முழுமையாக மூடாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மேலும் குடிநீர் விநியோகமும் சரிவர கிடைக்கவில்லை. வரக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இது குறித்து இப்பகுதியை சேர்ந்த 87வது வார்டு திமுக கவுன்சிலர் பாபுவிடம் பலமுறை தெரிவித்தும் பலன் இல்லை என்றும், கோவை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லாததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும், அப்பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் சாலைகள் அனைத்தும் பழுதாகி உள்ளதால் குழந்தைகள் பள்ளிகளுக்கு அனுப்ப முடியவில்லை. வழுக்கி விழுந்து அடிபடுவதாகவும், மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என்று யாரும் இப்பகுதிக்கு வருவதில்லை. மேலும் வீடுகளில் குப்பைகள் சேகரிப்பதற்கும் மாநகராட்சி ஊழியர்கள் வராததால் வீடுகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும், மழை காலங்களில் நோய் தொற்று ஏற்படும் பலரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வாகனங்களிலே நிற்கக்கூடியவர்களுடைய பட்டியல் வாசிக்கப்படுகின்றது. தயவு செய்து அவர்கள் மட்டும் இணைந்த குடியிருப்பு நலச்சங்கத்துடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அன்பு சகோதரர் ஷரீபாய் அவர்கள், லக்கீபாய் அவர்கள், முகமது அலி அவர்கள். காரணம், நோக்கம் மிகவும் சிரமப்படக்கூடிய, அடிப்படை வசதி நிறைவேற்றப்படாத, மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தால் அலட்சியம் காட்டப்படக்கூடியதை கண்டித்து இந்த நிகழ்வை அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக போக்கை கண்டித்து தொடர்ந்து இப்பகுதி மக்களை உதாசீனப்படுத்துவதை கண்டித்து இப்போது இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் நிகழ்வாக அடிப்படை உரிமைகள் மீட்டெடுக்க 87வது வார்டு பொதுமக்களின் போராட்டம் நிறைவேற்று 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 எங்கள் பகுதி மக்களின் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்று அடிப்படை உரிமைகளை நிறைவேற்று புறக்கணிக்காதே 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 அடிப்படை குடிநீர் மாநகராட்சியில் 100 வார்டுகள், அனைத்து வார்டுகளிலும் சிறுவாணி குடிநீர் விநியோகம் செய்யும் மாநகராட்சியை எங்களுக்கு மட்டும் இல்லை. என் பேர் ஃபாத்திமா சுல்ஃபியா. நாங்கள் 87வது வார்டிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் வார்டில் எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே கிடையாது. பேசிக் நீட்ஸுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இல்லை, அப்புறம் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, அப்புறம் வாட்டர் சப்ளை இல்லை. ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடே வாட்டர் தான். அந்த சிறுவாணிங்கிற வாட்டரே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை சுத்தமாகவே. சிறுவாணி எங்களுக்கு விட்டே ரொம்ப பல மாதமாச்சு. வாட்டர் வருதுன்னா அதுவும் ஆழியார் தான் வருது. அந்த ஆழியார் வாட்டர் ஃபுல்லாக குளோரின், வாயில் வைக்கவே முடியாது. இந்த மாதிரி எங்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கவுன்சிலர் தான். அந்த கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நேம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பர்சனாலிட்டி யாருன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு லைவில் யாருமே வர கிடையாது. பல டைம் இந்த இஷ்யூஸை நாங்கள் ரைஸ் பண்ணிட்டோம். யாரும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. எம்பி வந்தான்னு சொன்னாங்க. பட் எம்பி எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வரவே கிடையாது. ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியாவாக இருக்குது எங்கள் 87th வார்டு. நான் சொர்ணபுரி லே அவுட்லேருந்து வர்றேன்.
இது மாதிரி பர்சனலி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒரு கால் டாக்ஸி வர மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆட்டோ கால் பண்ணால் இந்த ஏரியான்னு சொன்னாலே பர்பஸாகவே வர மாட்டேங்கிறாங்க. வரலை. இப்போ அந்த பர்சன் யாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் அவர் சொன்னாங்க இந்த மாதிரி 87வது வார்டு அந்த சைடு போயிருக்காங்க. ஐ மீன் அந்த நிர்மலா மாதா கான்வென்ட் கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. பட் இந்த ஏரியாவுக்கு வரல. கமிஷனர் வந்தாங்க, டிசி வந்தாங்க. மாநகராட்சி வந்து ஒரு பகுதி, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பகுதி இருக்குல்ல. ஆமாம், சட்டமன்ற உறுப்பினர் வரல. அது யாருன்னே எங்களுக்கு தெரியாதே. ஒரு விமனாக இருந்து நாங்கள் வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி, அதை உருப்படியாக தரலை. ஒரு ரோடு கட்ட கிடையாது. ஒரு ரோடுங்கிறது ப்ராப்பராக இல்லவே இல்லை. வெளியே வந்தால் விழுந்துருவாங்க, அவ்வளோதான். இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட அதுக்குள்ளே நடந்திருக்கு. நிறைய இல்லை, இது வந்து நாங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரோ எங்களுக்கு இமீடியட் ஆக்ஷன் வேணும். டெம்பரவரி சொல்யூஷன் எங்களுக்கு தேவையில்லை. போராட்டம் நடத்துகிறோன்னு சொன்னப்போ எல்லோரும் கால் பண்ணி காம்ப்ரமைஸுக்கு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. பட் நவ் யாருமே வர கிடையாது, எந்த சொல்யூஷனும் கொடுக்க கிடையாது. இதை நாங்கள் விட போகிறதில்ல. நாங்கள் அசோசியேஷனில் வந்து சொன்னோம். அசோசியேஷன் பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்போ பர்பஸாகவே எங்கள் ஏரியாவை அவாய்ட் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. அடுத்த நடவடிக்கை வந்து நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா வில் மூவ் டு த நெக்ஸ்ட் அத்தாரிட்டிஸ் யாரோ நாங்கள் அவங்கள ரீச் பண்ணி நாங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரைஸ் பண்ணுவோம். அது சிஎம் வரைக்கும் போகிறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பிகாஸ் மோர் தென் 40 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஒன்லி சம் 10 to 15 ஸ்ட்ரீட்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. மிச்சம் இருக்கிற நாங்கள் என்ன ஃபூலிஷ் பீப்புள்ஸா? நாங்கள் எதுக்காக டேக்ஸ் கட்டி தான் நாங்கள் வந்து இங்கே இந்த கண்ட்ரியில் லிவ் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ப்ராப்பரான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இந்த கவுன்சிலரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? நாங்கள் ஃபார் த பீப்புள், ஹீ இஸ் ஃபார் அஸ், ஹீ இஸ் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவங்கள மட்டும் ஒரு கவுன்சிலர்ஸுக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் வேலையை பண்ணிவிட்டு காசுக்கு வேண்டி பண்ணுறாங்க. தேர் ஆஸ்கிங் மணி, காசு கேட்குறாங்க, காசு கொடுங்க நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் அஸ் டு பே அண்ட் கெட்? அது நிறைய கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிறுவாணிக்கெல்லாம் வந்து மோர் தென் 50,000 or something they are asking. நாங்கள் டேக்ஸ் கட்டி தானே நாங்கள் இந்த கண்ட்ரியில் லிவ் பண்ணுறோம், சும்மா நாங்கள் இருக்கலையே. ஸோ எங்களுக்கு இதுக்கு இஷ்யூ ஒரு. என் பேர் ஷபீர் அலி. நான் குனிமுத்தூர் பகுதியில் வசித்து வருகிறேன். 87வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படலைங்கிற நோக்கமாக கோரிக்கை வச்சு இந்த இடத்துல பொதுமக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால், இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கிறதாகட்டும் யூஜிடி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பகுதியில் ரோடு சாலைகள் ஃபுல்லாக நோண்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு இன்னும் வந்து பணிகள் முடிக்கப்படாமல் மிகப்பெரிய அளவிலான காலதாமதம் ஏற்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 87வது வார்டில் வகா பெட்ரோல் பங்கு எதிர்ப்புறத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35-36 சங்கத்துக்கு மேற்பட்ட குடியிருப்போர் சங்கங்கள் இருக்குது இந்த பகுதியிலும் சரி. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னமநாயக்கர் வீதி, காந்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து வசித்து வராங்க. ஆனால் இந்த மக்கள் பயணிக்கிறதுக்கான அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள் கூட இந்த இடத்துல இல்லை. இந்த மக்களுக்குடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள்கிட்டாகட்டும் அல்லது அரசு அதிகாரிகள்கிட்டாகட்டும் பல முறை கோரிக்கை வச்சும் கூட நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இங்கே நீடிச்சுட்டே இருக்குது. இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியமான பகுதின்னு சொன்னால், கோவையிலேயே ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லலாம். இன்றைக்கி கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய பகுதியில் மிக முக்கியமான வளர்ச்சி அடைந்த பகுதியாக பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, 300 மீட்டருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவை தெற்கு மண்டல மாநகராட்சி அலுவலகம் இருக்குது. இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளேயே கோவை மாநகராட்சி அலுவலகம் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மக்கள் பயணிக்கிறதுக்கான அடிப்படையான சாலை வசதிகள் இல்லை. யூஜிடி ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் ரோடுகளை நோண்டி போட்டு அந்த பணிகள் தாமதப்படுத்தப்படுது. இதுக்கான காரணம் கேட்டால் எல்என்டி தாமதம் சொல்கிறாங்க, அல்லது இதுக்கு ஏதாவது ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டு வருதே தவிர இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டதாகவே நம்ம பார்க்க முடியல. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த ரோடு நோண்டி போட்டதுக்கு பிறகு பல வியாபாரிகள் இந்த இடங்களில் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு அவங்க வந்து தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு போன வரலாறுகள் இருக்குது. இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிக்கிற, பெரியர்கள் படிக்கிற ஸ்கூல்கள் கூட பல விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைகளை, ஸ்கூலுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் வலிக்கு விழுந்து அந்த ஸ்கூல்கள் வந்து வாரக்கணக்கில் லீவ் விடக்கூடிய நிலைக்கு அந்த ஸ்கூல்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கு.
அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தெருநாய்க்களோட பிரச்சனைகள் இருக்குது. இங்கே 15 நாளைக்கு ஒரு டைம் சிறுவாணி தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு மாதம் வாங்கி கூட இங்கே சிறுவாணி தண்ணிகள் வந்து கிடைக்கிறதில்ல. தண்ணீர் விநியோகம் வந்து இங்கே முறையாக வந்து நடைபெறதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தெருநாய்க்களோட பிரச்சனைகள், அதே மாதிரி பல பகுதிகளில் அதிகமான டேக்ஸ் இங்கே பகுதியில் கட்டக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட இங்கே வந்து சாக்கடை வசதிகள் இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்குது. பல மக்கள் இங்கே வந்து டிடிபி சைட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வரியை முறையாக செலுத்திட்டும் கூட மாநகராட்சியில் கூட சொன்னாங்க 89% கிட்ட வந்து உங்களுடைய பகுதியில் வரி செலுத்தப்பட்டிருக்குன்னு கூட ஒரு முறையாக அவங்க தகவலாக சொன்னாங்க. ஆனாலும் கூட இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்யாதனால மக்கள் பயணிப்பதற்கே வாழ்வதற்கு கூட தகுதியில்லாத பகுதியாக இது வந்து மாற்றப்பட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நேரங்களில் மழை காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் சீரமைக்கணும்னு சொல்லி பல முறை கோரிக்கை வச்சோம் அரசு அதிகாரிகளாகட்டும் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்டும். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதிகளுக்கு வராமல் எங்கே வந்து நல்ல பகுதியாக இருக்கோ பிரச்சனை இல்லாத பகுதியாக இருக்கும் அங்கே வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இல்லாமல் மக்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுப்பது தான் அரசு அதிகாரிகளுடைய மாநகராட்சி உறுப்பினர்களுடைய மாமன்ற உறுப்பினர்களோட வேலை. ஆனால் அந்த வேலைகளுக்கு முறையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்க விஷயத்தை தான் பார்க்க முடியுது. ஆக இந்த விஷயங்களை நம்ம அதிகாரிகள்கிட்ட இது மூலிமா கேட்டுக்கொள்வது என்னன்னா இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி கொடுங்க. நாங்கள் வந்து வேறு விஷயம் கேட்கலைங்க. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் மக்கள் பயணிக்கிறதுக்கு ரோடு கூட இல்லாத பகுதியை இது மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். 10 நாளில் சரி பண்ணுறோம், 20 நாளில் சரி பண்ணுறோம், 1 மாதத்தில் சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் வந்து அந்த விஷயங்கள் சரி பண்ணி கொடுக்கப்பட்ட நிலையை இங்கே பார்க்க முடியறதில்லை. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை கலைஞ்சு மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு இடமாக இதை மாற்றி கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. மாநகராட்சி கவுன்சிலரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ பேசுனீங்களா? இது விஷயமா மாமன்ற உறுப்பினர்கிட்டாகட்டும் பல எம்எல்ஏக்களுக்காகட்டும் அல்லது மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்கிட்டாகட்டும் இது விஷயமா பல முறை நாங்கள் வந்து கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். அவர்கள் ஒரே ஒரு முறை வந்தாங்க, உடனடியாக செஞ்சு தந்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. முன்னாள் மேயராக இருக்கக்கூடிய அவங்க கல்பனா அவங்களும் கூட இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. உடனடியாக இதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட அந்த விஷயங்கள் நகரலங்கிறது எங்களோட பெரிய மனவேதனையான விஷயம். இது அடுத்த நடவடிக்கை இந்த போராட்டங்கள் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக எடுக்கப்பட்ட போராட்டம். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள் உடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை வந்து வழி நடத்திட்டு இருக்கு. மக்களை ஒழுக்கத்தின் அடிப்படையில் முறையாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கு. இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேற்றலைன்னு சொன்னால் இது அடுத்த கட்டமாக மாநகராட்சி அலுவலகங்கள் முற்றுகை போராட்டமாக அது மாறும் என்பதை எங்களோட விதிமுறை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் ஷாஜானுங்க. 87வது வார்டு கூட்டமைப்பு நிர்வாகிகள் நான் ஒருவர். இந்த 87வது வார்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூஜிடி வேலைகள் நடந்துட்டு கொண்டு இருக்குங்க. யூஜிடி வேலைகள் விரைவாக நடக்காமல் ரொம்ப மெத்தன போக்கில் நடந்துட்டு இருக்குங்க. மெயின் காரணம் வந்து லேபர்கள் ரொம்ப கம்மி. ஒரு 15 பேர் செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டு வெறும் 4 பேர் தான் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த ரோடெல்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்குங்க. ஒன்று, கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து தலையிடுறதில்லை. எல்என்டி மிக விரைவாக வேலை செய்கிறதுக்கு வந்து கார்ப்பரேஷன் தான் முன் இருக்கணும். அவங்க எதுவுமே செய்கிறது இல்லைங்க. குப்பை எடுக்கிறதுலேயும் நிறைய மெத்தன போக்கில் இருக்கிறாங்க. ட்ரைனேஜ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நிறைய பகுதிக்கு ட்ரைனேஜ் தேவையில்லாத பகுதிக்கு ட்ரைனேஜை போட்டு அதுவும் பாதியில் தான் வேலை நடந்துகிட்ருக்குங்க. முழுமையாக நடக்கலை. நாய் தொல்லை, அப்புறம் மாடு தொல்லை, அதுபோக குடிநீர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. குழாய்கள்லாம் உடஞ்சிருது. அதுபோக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி சாக்கடை 3மே மிக்ஸ் ஆகி தான் வருது. சிறுவாணி தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் சிறுவாணி தண்ணியே நமக்கு வர்றதில்லை. ஒரு வருட காலத்துக்கு முன்னே வந்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தாங்க, 10 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாங்க, அப்புறம் 15 நாள், அப்புறம் மாதம். இப்போ 3-4 மாதம் ஆச்சு சிறுவாணியே கிடையாது. வெறும் பில்லூர் மட்டும் தான் தராங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷனுங்க. இப்போ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான காரணம் இதுதான். கவுன்சிலர் இங்கே இருக்கிறாருங்க. கவுன்சிலர் இருக்காரு. கவுன்சிலர் வந்து பார்க்குறாரா என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம முறையிட்டோம், பல முறை அவரை கூப்பிட்டு வச்சு முறையிட்டிருக்கோம். நாங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் எல்லாரும் மக்களின் சார்பாகவும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேசியிருந்தோம். பட் அது இதே நிலை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னால் ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த டைமில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாருமே வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்தாங்க. பட் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி மட்டும் இதே சூழ்நிலையில் தான் மக்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இங்கே குறைஞ்சது இங்கே 15,000 மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அதில் 72% போலிங் மட்டும் இங்கே ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 மக்களுக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 7,000 சில்லற ஓட்டு வந்து ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் படி 72% வந்து 7,000 சில்லற வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டு எம்பி ஆக்கியிருக்காங்க. இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு ஒரு 15 நாட்கள் கூட இது சரி செய்யப்படாத பட்சத்தில் 87வது வார்டு மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து வார்டுகளும் இணைந்து நாங்கள் மெயின் கார்ப்பரேஷன் ஆஃபீஸை முற்றுகையிட போராட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எடுக்கலாம் இருக்கோங்க.